ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கார்த்திக் காயத்ரி விலாக்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஃபேமிலியில் இருக்க எல்லாருக்குமே இன்றைக்கி ட்ரெஸ் எடுக்க போகிறோம் பொங்கலுக்கு. அதுக்காக டி நகர் தான் போக போகிறோம். நீங்கள் எல்லோரும் ட்ரெஸ் எடுத்துட்டீங்களான்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க பார்க்கலாம். ஜீன்ஸ் மற்றும் லெகின்ஸ், புர்கா மற்றும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டி நகரில் இருக்க சரவணா ஸ்டோர்ஸ்க்கு ட்ரெஸ் எடுக்க வந்தாச்சு. அதில் அங்கே வந்து நிறைய சாரீ கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. இந்த பல்லக்கு தூக்கிட்டு போகிற மாதிரிலாம் சாரீ வந்து டிஃப்ரெண்ட் கலரில் இருந்துச்சு. ப்ளூ, அதுக்கப்புறம் ரெட்டு, அதுக்கப்புறம் ஸ்கை ப்ளூ, இந்த மாதிரி பிங்க்கு எல்லாமே கலந்து மிக்சடாக. ஆனால் என்னென்னா அது கொஞ்சம் 1000 கிட்ட போனதுனால நான் அதை எடுக்கல. கொஞ்சம் ஓகேவாக தான், நல்லா தான் இருந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு. பட் நான் ஃபஸ்ட்டு போய் அதான் பார்த்தேன். ஆனால் எனக்கு பட்ஜெட் செட் ஆகாது, அதனால கம்முன்னு வச்சுட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் இதே கிளாத்தில் வந்து கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ட்ரெண்டிங்கான சாரீஸ் கூட அங்கே இருந்துச்சு. ஆனால் நான் இந்த சாரியை பெருசாக பார்க்கல. ஏன்னா என்கிட்டேயும் இந்த மாதிரி சாரீ இருக்குது. நாத்தனார், மாமியார், அதுக்கப்புறம் அம்மா கிட்ட கூட இருக்குது. அப்புறம் ஹஸ்பண்டோட அத்தைக்கிட்டேயும் இருக்கா. அதனால் எல்லார்ட்டையுமே இந்த மாதிரி சாரீஸ் இருக்குது. அதனால் திரும்பவும் அதே மாதிரி எடுக்க வேணும்னு சொல்லிட்டு நான் அதை பார்க்கல. அப்புறம் அதே கிளாத்தில் வந்து கொஞ்சம் இந்த கலராக ரெயின்போ கலரில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அது எல்லா கலரும் மிக்சடாக இருந்து கட்டினா நல்லா தான் இருக்கும்னு தோணுச்சு. ஆனால் அதுவுமே என் பட்ஜெட்குள்ளே வரல. அதனால் கம்முன்னு வச்சுட்டு வந்துட்டேன். ஃபைனலாக எனக்கு வந்து இந்த ட்ரெஸ் தான் வரணும்னு இருந்திருக்குன்னு எனக்கு அப்போ தெரியாது, இதுதான் நான் எடுக்க போகிறேன்னு. ஆனால் நல்லா தான் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு போனோடனே எனக்கு பார்த்த உடனே எனக்கு பிடிச்சிருச்சு. அதுவும் இல்லாமல் இதை நான் வாங்கணுன்னு ரொம்ப நாளாக நினச்சேன். இது ட்ரெண்டிங்காக இருக்கும் போதே எனக்கு வாங்கணும்னு ஆசை. பட் என்னால் வாங்க முடியல. வாங்கணும்னு அப்போ தோணுச்சு. பட் இருந்தாலும் நான் கட்ட மாட்டேன் பெருசான்னு சொல்லிட்டு வாங்கிக்கல. அப்போ இது பார்த்த உடனே நான் இதுதான் வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். ஆனால் கடைசியில் நான் மட்டும் அந்த மாதிரி சாரீ எடுக்காமல் வேறு மாதிரி சாரீ எடுத்துட்டேன். அதுக்கப்புறமேட்டுக்கா இங்கே நிறையா அந்த நார்மல் சாரீலாம் தொங்க விட்டுருந்தாங்க. அதுலேயுமே கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டோன் ஒர்க்லாம் இருந்துச்சு. நார்மலாக கட்டினா பெருசாக தெரிஞ்சுக்காது, கொஞ்சம் லைட் வெயிட்டு தான் இருக்கும். அந்த மாதிரி சாரீஸும் தொங்க விட்டுருந்தாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கா மோஸ்ட்லி வந்து எல்லாமே ப்ரைஸ் வேரியாக தான் பிரித்து வச்சுருந்தாங்க. எல்லா கிளாத்துலேயுமே எல்லா டிசைனுமே இருக்கிற மாதிரி இருந்துச்சு, எல்லா பட்ஜெட்குள்ளேயும். ஒன்று வந்து 500 இருக்குது, அதே வந்து 1000லேயும் இருக்குது. ஆனால் அந்த ட்ரெஸ்ஸோட குவாலிட்டி பொறுத்து தான் அது இருந்துச்சு. அதுக்கப்புறமேட்டுக்கா இந்த பூனம் புடவையோ பாலிஸ்டர் அந்த மாதிரிலாம் போட்டிருந்தாங்க. அது அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா பெருசாக லைட்டாக இருக்கும், கட்டினா அந்தளவுக்கு தெரிஞ்சிக்காது ஹெவியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதுதான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க நிறையா. ஆனால் இப்போ பொங்கலுக்குன்றதுனால நான் அதை எடுக்கல, அப்புறமா பார்த்துக்கலான்னு விட்டுட்டேன். அதுக்கப்புறமேட்டுக்கா நார்மலாக இது வந்து ஒரு பட்டு சாரீ மாதிரி இருக்கும். ஆனால் அது பட்டு இல்லை, கொஞ்சம் பார்க்கறதுக்கு அது மாதிரி இருக்கும். அதுவுமே நல்லா தான் இருந்துச்சு. பட் அதுவுமே என் பட்ஜெட்குள்ளே வரல, அதனால் வச்சுட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறமேட்டுக்கா அது நார்மலாக வீட்டுக்கு கட்டுற மாதிரி இந்த மாதிரி சாரீஸ்லாம் கூட இருந்துச்சு. இது வந்து ஆனால் இப்போ எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு வச்சுட்டு வந்துட்டேன். இது வந்து பேர்லாம் எனக்கு சாரீ பேர்லாம் பெருசாக தெரியாது. அந்த அளவுக்கு நான் இது வரைக்கும் தெரிஞ்சுக்கிது கிடையாது. இந்த பட்டு சாரீ, அதுக்கப்புறமேட்டுக்கு அந்த பாலிஸ்டர் அந்த மாதிரி ஒரு சில சாரீஸ் தான் தெரியும். அதுக்கப்புறமேட்டுக்கா இந்த சாரீஸ் கூட நல்லா தான் இருந்துச்சு. இதுதான் ஃபஸ்ட்டு நான் எடுக்கலான்னு பிளான் போட்டிருந்தேன், எல்லாருக்கும் சேர்த்து. எனக்கு பார்க்குறதுக்கும் நல்லா இருந்துச்சு, கொஞ்சம் லைட் வெயிட்டாகவும் இருந்த மாதிரி இருந்துச்சு. நல்லா பார்வையாக லுக்காக இருந்துச்சா, சரி இதுவே எடுக்கலான்னு தான் சொல்லிட்டு ஃபஸ்ட்டு எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் இதை விட அதுதான் எனக்கு பிடிச்சிருந்த மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கலெக்ஷனுக்கு போயிட்டேன். அப்புறம் இது வந்து என்னென்னா பட்டு தான், ஆனால் பியோர் பட்டு கிடையாது. ஒரு 2000 பட்ஜெட்டில் இருந்துச்சு. 2000, 1500, 1500 அந்த மாதிரி பட்ஜெட்டில். பியோர் பட்டு கிடையாது, ஆனால் பட்டு தான். அதுக்கப்புறமேட்டுக்கா இந்த மாதிரி நார்மலாக லைட் ஸ்டோன் ஒர்க்கில் அந்த மாதிரி இருந்துச்சு. ஆக்சுவலாக நான் வந்து ட்ரெஸ் எடுக்க போனேன்னா ரொம்ப அந்த ஒர்க்கு அதெல்லாம் வச்சு எடுத்ததே கிடையாது. நானுமே கொஞ்சம் லைட் வெயிட்டாக தான் பார்ப்பேன். ஏன்னா எனக்கு சும்மாவே சாரீ கட்ட வராது. இதில் லைட் வெயிட் இல்லாமல் ஹெவியெல்லாம் சாரீ வாங்கினா அவ்வளோதான், கட்டவே முடியாது. அதுக்கப்புறமேட்டுக்கா இந்த பாட்டிலாம் கட்டுவாங்கள்ல, அந்த மாதிரி பியோர் காட்டனில் இருந்துச்சு. ஆனால் இது 1000க்கு மேலே இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் கலப்படமான காட்டன்லாம், அது பேர்லாம் எனக்கு தெரியல, ஆனால் காட்டன் தான் அது. இது வந்து பியோர் காட்டன். அதுக்கப்புறம் அது ஏதாவது கலந்து சில்க் காட்டன் அந்த மாதிரி சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரிலாம் கலந்துருந்தால் அது வந்து ஒரு 500 பட்ஜெட்டில் இருக்குது.
ஆக்சுவலாக வந்து நான் பாட்டிக்கு போய் பார்த்துட்ருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு பெருசா இது செட் ஆகலன்னு சொல்லிட்டு அதையே போய் பாட்டிக்கும் எடுத்துட்டேன். அப்புறம் இந்த மாதிரி கலர் கலரா ஒரே பிளெயின் கலரா மஞ்சள் கலர், அதுக்கப்புறமேட்டுக்கா ப்ளூ கலர், ரெட் கலர் அந்த மாரி இருந்துச்சு. அப்புறம் இந்த மாதிரி நார்மல் பாலிஸ்டர் சாரியும் வந்துட்டுருந்துச்சு. அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கா ஃபைனலா தான் அந்த ட்ரெஸ் எனக்கு புடிச்சிருந்துச்சு. அப்படியே போய் அதையே ஃபைனல் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறமேட்டுக்கா இந்த இப்ப ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்குல்ல, அந்த சாரீஸ் கூட இருந்துச்சு போய் பார்த்தேன். பட் நம்ம பட்ஜெட்குள்ள இது வராதுன்னு சொல்லிட்டு வச்சுட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறமேட்டுக்கா அந்த ஜோதிகா மேம் சாரீஸ்லாம் அங்க நெறையா இருந்துச்சு. பட் நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். அதுக்கப்புறமேட்டுக்கா அதுவுமே 1000 மேல தான். அதுக்கப்புறமேட்டுக்கா குட்டீஸ்க்கு ட்ரெஸ் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தான் போயிருந்தோம், குட்டீஸ் செக்ஷன். அங்கே வந்து நிறையா இருந்துச்சு. ஆனால் எங்கள் பட்ஜெட் வந்து கொஞ்சம் கம்மி தான். அதனால ஏன்னா குட்டீஸ்க்கு ட்ரெஸ் எடுக்கிற ஐடியா ஃபஸ்ட்டு இல்லை. அப்புறம் எல்லாருக்கும் எடுத்துட்டோன்றதுனால சிம்பிளாவது அவங்களுக்கு எடுக்கலாம்னு சொல்லி தான் பார்த்துட்டு இருந்தோம். அங்கே நிறையா அந்த குட்டி பாப்பாங்களுக்கு நிறைய கவுன்லாம் இருந்துச்சு. ஆனால் அதை பார்த்தோன்னே தான் எனக்கு ஒன்று புரிஞ்சுது. இந்த பொம்பளை பிள்ளைங்க வச்சுருக்கிறவங்களும் சரி, இல்லை ஆம்பளை பிள்ளை வச்சுருக்கிறவங்களும் சரி, குழந்தை வச்சுருக்கிறவங்களே பாவம் தான் போல். சும்மா ஒரு ட்ரெஸ்ஸு தொட்டாவே 500க்கு மேலே தான் இருக்குது சிம்பிளாக ட்ரெஸ்ஸு. நல்ல கிராண்டான ட்ரெஸ்லாம் 1000க்கு மேலே தான் போகுது. அது என்ன கதைன்னே தெரியல. நானும் போய் தேடி தேடி அப்புறமேட்டுக்கா ஒரு ஸ்கர்ட் எடுத்து அப்புறமேட்டுக்கா அதுக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி அதுக்கப்புறம் டிஷர்ட்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன். பட் அந்த அளவுக்கு அது செட் ஆகலை அப்படி சொல்லிட்டு வச்சுட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறமேட்டுக்கா நிறைய குட்டி குட்டி வேட்டி சட்டை அதெல்லாம் நிறைய க்யூட்டாக இருந்துச்சு ப பசங்களுக்கு. அதுக்கப்புறம் அதையும் பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டுக்கா சரி நம்ம பட்ஜெட்டுக்கு ஏதாவது தேருமா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தேடிட்டு இருந்தேன். பட் அந்த அளவுக்கு பெருசாக கிடைக்கல. அதுக்கப்புறமேட்டுக்கா ஒன்று கிடச்சிது. பட் அதுவுமே பெருசாக எனக்கு ஓகேவா தெரில. இதுதான் என் மேலே எப்படி போட்டு வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இதுதான் ஃபஸ்ட்டு ஃபைனலாக நான் இது பண்ணேன். உண்மையாகவே அது 2ம் மேட்ச் பண்ணி போடும்போது கொஞ்சம் கிராண்டாகவே இருந்துச்சு. நல்லா தான் இருந்துச்சு கம்மி பட்ஜெட்டில். ஆனால் அது என்னென்னா சைஸ் அந்த அளவுக்கு செட் ஆகும்னு தோணல எனக்கு. எல்லாமே ஒரே சைஸில் இருக்கிற மாதிரி இருந்துச்சா, அதனால தான் சரி கவுன் மாதிரி போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்துட்டு இருந்தேன். அதுலேயுமே குட்டி பாப்பாவுக்கு சீக்கிரமாக கிடச்சிருச்சு. மற்ற 2 பாப்பாவுக்கு தான் கொஞ்சம் அந்த அளவுக்கு கிடைக்கவே இல்லை. கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா எங்கள் பட்ஜெட்குள்ளே இதுதான் அந்த அளவுக்கு கிடச்சிது. சரி ஓகேன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறமேட்டுக்கா அதிலே ஃபைனலாக ஒன்று பார்த்து எடுத்துகிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் குட்டி குழந்தைங்களுக்கு கூட அங்கே ட்ரெஸ்ஸு குட்டி குட்டியாக அழகா இருந்துச்சு அது பார்க்குறதுக்கு. அதெல்லாம் பார்த்து சும்மா அப்படியே பார்த்துட்டு இருந்தேன் ஒரு கிளான்ஸ். அதுக்கப்புறம் குட்டீஸ்க்குலாம் ட்ரெஸ் எடுத்துட்டு ஹஸ்பண்டுக்கும் அதுக்கப்புறம் மாமனார், அப்பாக்குலாம் பார்க்கலான்னு போனா, என் ஹஸ்பண்ட் வந்து சாப்பிட்ற ஐடியாவே இல்லையான்னு கேட்டாங்க. ஏன்னா 2 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. நான் வந்து என்னன்னா, இந்த ஷாப்பிங் பண்ற ஆர்வத்தில பசியே மறந்துட்டேன். அதுக்கப்புறமேட்டுக்கா ஃபுட் கோர்ட் போய் 2 பேரும் ஒரு வெஜ் பிரியாணி ஆளுக்கு ஒண்ணு வாங்கி சாப்பிட்டுட்டு, அதுக்கப்புறமேட்டுக்கா திரும்ப ஷாப்பிங்க கன்டின்யூ பண்ணோம். அங்க வந்து என்ட்ரன்ஸ்லயே நெறைய அந்த வேட்டி ஷர்ட்லாம் இருந்துச்சா, அதெல்லாம் பார்த்தோனே என் கண்ணு ஃபர்ஸ்ட்டு அங்க தான் போச்சு. ஆனா என் ஹஸ்பண்ட் வந்து ஃபர்ஸ்ட்டே சொல்லிட்டாங்க, "எனக்கு வேணாம்" அப்படி சொல்லிட்டு. ஏன்னா தீபாவளிக்கு தான் வேட்டி ஷர்ட் எடுத்திருந்தோம். அதனால இப்போ வந்து நான் வந்து ஃபேண்ட் ஷர்ட் தான் எடுக்க போறேன்னு முன்னாடியே சொல்லி வச்சுட்டாங்க. அதனால நான் அமைதியா வந்துட்டேன் சும்மா பார்த்துட்டு. அதுக்கப்புறமேட்டுக்கா இந்த டீ ஷர்ட்டு, ஒயிட் ஷர்ட்டு இந்த மாரி நெறைய இருந்துச்சு கலெக்ஷன்ஸ்லாம். அதுக்கப்புறம் ஃபேண்ட்டுமே நெறையா இருந்துச்சு. அப்புறம் ஹஸ்பண்டுக்கு, அப்பாவுக்கு, மாமனாருக்கு எல்லாருக்குமே ட்ரெஸ் எடுத்துட்டு அப்புறமேல செப்பல் போயாச்சு. எனக்கு செப்பல் வாங்கணும் அப்படி சொல்லிட்டு. ஆக்சுவலா எனக்கு வந்து அ அ ஹஸ்பண்ட் வாங்கி தருவாங்க. ஹஸ்பண்டுக்கு வந்து நான் வாங்கி தருவேன். அந்த மாதிரி 2 பேரும் காசு சேர்த்து வச்சு, அவரோட பர்த்டேக்கு அவருக்கு நான் வாங்கி குடுப்பேன். என்னோட பர்த்டேக்கு அவர் வாங்கி குடுப்பாருன்னு சொல்லிட்டு 2 பேருக்கும் போன வீக் வந்து ஹஸ்பண்டுக்கு நான் வாங்கி குடுத்துட்டேன். இந்த வீக் ஹஸ்பண்ட் எனக்கு வாங்கி குடுத்துருந்தாங்க. அதனால சரி ஓகே அப்படி சொல்லிட்டு அந்த செப்பலும் வாங்கலாம் அப்படி சொல்லிட்டு தான் போயிருந்தோம். ஆக்சுவலா என்னன்னா 5 இயர்ஸா நான் ஒரே செப்பல் தான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். காலேஜ் படிக்கும்போது வாங்குன செப்பல். நடுவுல ஒரு செப்பல் ரீசென்ட்டா ஒரு 6 மந்த்துக்கு முன்னாடி வாங்குனேன். அது போட்டிருந்த 2 மாசத்துலயே அறுந்து போச்சு. அதனால திரும்பவும் என்னோட காலேஜ் செப்பலே போட்டுக்கிட்டேன். அதனால இன்னைக்கு செப்பல் வாங்கியே ஆகணும்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் அடம் பிடிச்சு கூட்டு போய் எனக்கு வாங்கி குடுத்தாங்க. அங்க நெறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. எது எடுக்கிறதுன்னே தெரியல. அப்புறம் எனக்கு ஃபைனலா ஒண்ணு புடிச்சிருந்துச்சு. அதையும் ஒண்ணு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கா கீழ வந்தா, அங்க வந்து வீட்டுக்கு தேவையான இந்த பாக்ஸு, அதுக்கப்புறமேட்டுக்கா இந்த டிஃபன் பாக்ஸு, டப்பா இந்த மாதிரி நெறையா இருந்துச்சு. ஆனா இப்போதைக்கு எதுவும் நம்ம எடுக்கிற ஐடியால நான் போவே இல்ல. சும்மா மட்டும் பார்த்துட்டு அப்படியே ஏதாவது வேணுமான்னு பார்த்துட்டுருந்தேன். அதுக்கப்புறமேட்டுக்கா ஒரே ஒரு டப்பா மட்டும் எடுத்திருந்தேன். டப்பாவும் அதுக்கப்புறம் சிலிண்டருக்கு அடியில வைக்கிற அந்த சிலிண்டர் ஸ்டாண்ட் ஒண்ணு வாங்கிட்டு, அதுக்கப்புறமேட்டுக்கா ட்ராவல் பண்ணும்போது இந்த கம்மல், அதுக்கப்புறம் பொட்டு இதெல்லாம் வைக்கிறதுக்கு ஒரு குட்டி பாக்ஸ் மாரி இருந்தா நல்லாயிருக்கும். பேக்ல வச்சா அது எங்க வைக்கிறேன்னே தெரிய மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு அது ஒண்ணு குட்டியா வாங்குனேன். அதுக்கப்புறமேட்டுக்கா
இந்த பாத்திரம் தேய்க்கிற சிங்க்கு வந்து கழுவுறதுக்காக ஒரு ப்ரஷ் வாங்கினேன். ஆக்சுவலாக அது துணி துவைக்கிற ப்ரஷ்ஷாம். அதுவே எனக்கு தெரியாமல் சிங்க்குக்கு பிடிச்சி தேய்க்கிற மாதிரி புது மாடல் போலன்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறமேட்டுக்கா அம்மாவும் ஹஸ்பண்ட் தான் சொன்னாங்க, இது துணி துவைக்கிற ப்ரஷ் தானே, நீ எதுக்கு இதை வாங்கி எடுத்துட்டு வந்த அப்படின்னு கேட்டாங்களா. சரி பரவாயில்ல, தேய்க்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் விடுங்கன்னு சொல்லிட்டு சமாளிச்சிட்டேன். அதுக்கப்புறமேட்டுக்கா வளையல்லாம் வாங்க வேண்டியது இருந்துச்சு. அதனால அடுத்த ஃப்ளோர் போய் வளையல், அதுக்கப்புறம் கொஞ்சம் இந்த மணி இதெல்லாம் வாங்கிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக நான் போனது என்னென்னா ஏதாவது வாங்கலான்னு தான் போனேன். ஆனால் எனக்கு பெருசாக எதுவுமே பிடிக்கல. கம்மல் மாதிரி ஏதாவது வாங்கலாம், கம்மல் அதுக்கப்புறம் வந்து எனக்கு வளையல் அந்த மாதிரி வாங்கலான்னு தான் போனேன். ஆனால் அங்கே என்னன்னு தெரில, போய் எனக்கு போன உடனே பெருசாக ஆனால் பிடிச்சிதான் இருந்துச்சு. 2 செட்டு எடுத்து ஒரு கம்மல் வந்து 2 செட்டு எனக்கு பிடிச்சிருந்துச்சி. அதை எடுத்துகிட்டே வந்துட்டேன். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரில, வேணாம்னு சொல்லிட்டு வச்சுட்டு வந்துட்டேன். அப்புறம் அந்த ஹேர் கிளிப் ஒன்று பிடிச்சிருந்துச்சி, அதுவுமே வாங்கி பேக்கில் கூடையெல்லாம் போட்டாச்சு. அதுக்கப்புறம் வேணாம் இப்போதைக்கு அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறமேட்டுக்கா வளையலுமே இருக்குது, என்னோடய ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாகவே பார்த்தேன், அதுவுமே வீட்டிலேயே இருக்குது. அதனால் வேணாம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் குட்டீஸ்க்கு மட்டும் வளையல் வாங்கிட்டு, நாத்தனார், மாமியார், அம்மாவுக்கு, அப்புறம் ஹஸ்பண்டோட அத்தை பொண்ணுக்கு இவங்க எல்லாருக்கும் வளையல் வாங்கிட்டு, எனக்கு ஒரே ஒரு பொட்டு பாக்கெட் மட்டும் வாங்கிட்டு வந்துட்டோம். அவ்வளோதான், பொங்கல் ஷாப்பிங் இதோட முடிஞ்சிருச்சு. நீங்கள் பொங்கல் ஷாப்பிங் முடிச்சிட்டிங்களான்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.